கடந்த 5ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கரிசல்குளம் காட்டுப்பகுதியில் எரிந்து அழுகிய நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. 71 வயது மூதாட்டி காந்திமதி என்பது தெரியவந்துள்ளது. காந்திமதி பணத்தை வட்டிக்கு விடும் தொழில் செய்து வந்துள்ளார். அப்போது சண்முக பாண்டியன் காந்திமதியிடம் 1,50,000 லட்சம் ரூபாய் கொடுத்து வட்டிக்கு விடுமாறு கூறியுள்ளார். சில மாதங்களுக்கு பின்னர் காந்திமதி வட்டி கட்டவில்லை என கூறப்படுகிறது. சண்முக பாண்டியன் வட்டியை கட்டுமாறு கூறியபோது காந்திமதி தட்டி கழித்ததோடு வட்டியை கட்ட முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கோ என கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த கிறுக்கன் என்ன பண்றது? 71 வயசு ஒரு கிழவியை போய் அடிச்சு எரிச்சு தேவையா? இது ஒரு 4-5 மாசம் கேஸ் இழுத்துட்டு இருக்கோம், அங்கே நடக்கணும், செலவு தான். இவன் பேசாம அந்த கிழவி பணம் தரணும் இல்ல, இவனுடைய பணத்தை தானே தரணும். அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு இங்கே நடக்க முடியாம எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு கையும் காலையும் மட்டும் எலும்பெல்லாம் நொறுக்கிட்டு வீட்டில் கொண்டு போய் ஒரு ஜடமா வீட்டில் இருந்தா சின்னதா ஏதோ ஒரு கேஸ்ல இவன் மட்டும் வெளில நடமாட்டி இருந்துக்கலாம். அந்த பொம்பளையும் ஏன்பா முன்னாடியே கேட்டுக்க முடியாப்பா, நான் தந்துருப்பேனேப்பா அப்படின்னு கையை காலெல்லாம் உடச்சு உயிரோட விட்டுருந்தோம்னா அந்த மாதிரி சொல்லும். இப்போ இவனுக்கு தேவையில்லாத கேஸ். இவன் பக்கம் நியாயம் இருக்கு, இவனுக்கு சேர வேண்டியதானே கேட்டான். ஒழுங்கா மூடிட்டு அந்த பொம்பளை கொடுத்துருக்கணும்ல. என்னடா 71 வயசு கிழவி இறக்கமே இல்லாமல் பேசுறேன்னா நான் அப்படிதான். எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு தான் பேசுவேன். அது ஒரு வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு வயசு கிழவனா இருந்தாலும் சரி, நியாயம் தான். அவனுக்கு சேர வேண்டியதை அவன் கேட்டிருக்கான். அது என்ன பேசுறது, அப்போ பேசுறது.